இந்திய அணி சமீபத்தில் ராஞ்சியில் நடைபெற்ற டெஸ்டில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக வெற்றி பெற்றதுடன் மட்டுமில்லாமல் தொடரையும் சொந்தமாக்கியிருந்தது. 5 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டியில் மட்டும் வீழ்ந்த இந்திய அணி அடுத்த 3 போட்டிகளில் மீண்டு வந்ததுடன் தொடர்ச்சியாக இங்கிலாந்து அணிக்கு ஆட்டம் கொடுத்திருந்தது. அதிலும் இளம் வீரர்களை கொண்டு மிக நேர்த்தியாக அவர்களை பயன்படுத்தி இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தி வெற்றி பெற வைத்ததற்காக ரோஹித் செய்த ரகசியம் பலருக்கும் பிடிபடவே இல்லை. இதே மேஜிக்கை அதே இளைஞர்களை கொண்டு கடைசி டெஸ்டிலும் செய்து இந்திய அணியை சாதிக்க வைப்பார் என்றும் ரசிகர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடைசியாக 2 முறை 150 ரன்களுக்கு மேற்பட்ட இலக்கை நோக்கி டெஸ்டில் இந்திய அணி ஆடிய 2 போட்டிகளில் ஒரு ஒற்றுமை பற்றிய செய்தி பலரையும் வியப்படைய வைத்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் கப்பா மைதானத்தில் ஆஸ்திரேலியாவை முதல் முறையாக வீழ்த்தி வரலாறும் படைத்திருந்தது இந்திய கிரிக்கெட் அணி. இந்த தொடரையும் இந்திய அணி சொந்தமாக்கியிருந்தது. கப்பா டெஸ்டிற்கு பிறகு 150 ரன்கள் இலக்கை ராஞ்சியில்தான் இந்தியா அடைந்திருந்தது. இந்த 2 போட்டிகளுக்கும் சில ஒற்றுமைகளை பார்க்கலாம். கப்பா டெஸ்டில் இந்திய அணியை ரஹானே வழிநடத்தியிருந்தார். அதேபோல ராஞ்சி டெஸ்டில் ரோஹித் வழிநடத்தியிருந்தார். இவர்கள் இருவருமே மும்பையைச் சேர்ந்தவர்கள் ஆவார். அதேபோல இந்த 2 போட்டியின் போதும் விராட் கோலி மனைவி அனுஷ்கா சர்மா கர்ப்பமாக இருந்ததன் பெயரில் விடுப்பில் இருந்தார். மேலும் இந்த 2 டெஸ்டுகளிலும் ஆடியுள்ள கில் 120க்கும் அதிகமான பந்துகளை சந்தித்திருந்தார். இப்படி பல விஷயங்கள் ஒன்று போல இருக்க இந்த 2லுமே வெற்றி இலக்கை அடித்து கொடுத்தது விக்கெட் கீப்பர்கள்தான். கப்பாவில் ரிஷப் பந்தும் ராஞ்சியில் துருவ் ஜுரலும் வெற்றிக்கான ரன்னை அடித்திருந்தனர். அதேபோல இந்த 2 டெஸ்டிலும் அறிமுகமான வீரர்கள் எடுத்த விக்கெட்டுகளும் 3. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அறிமுகமான நடராஜன் 3 விக்கெட்டுகள் எடுக்க தற்போது ராஞ்சியில் நடந்த டெஸ்டில் அறிமுகமான ஆகாஷ்தீப் 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இப்படி கடைசியாக இந்திய அணி 150 ரன்களுக்கு மேற்பட்ட இலக்கை நோக்கி ஆடிய போட்டியில் உள்ள ஒற்றுமைகள் பலரையும் வாயை பிளக்க வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்.